ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக நடவு போட்டிருக்குது. இந்த நிலத்துல நடவு போட்டதுனால பார்த்தா தண்ணி கட்டணும். அதனால தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இது நடவு போட்டு 2 மாதம் ஆகுது. நல்லாவே வளர்ந்துருக்கு, கதிரெல்லாம் வந்துருச்சு. இந்த நடவு போட்டதுக்கு ஏன் பார்த்து நான் தண்ணி விடணும்னு சொல்கிறேன்னா, அதிகமாக தண்ணி போயிருச்சன்னா அந்த வேர்க்காலெல்லாம் மேலே எழும்பி வந்துடும், நாற்றெல்லாம் வந்துடும், வேஸ்ட்டாக போயிடும் நடவு போட்டதே. அதனால் பார்த்து தான் தண்ணியே விடணும். ஒரு வாரம் 10 நாளைக்கு மேலே நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கலாம். அப்போ தான் வேர்க்கால் நல்லா ஊனி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நிறைய தண்ணி விட்டு இது பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுவும் கதிர் வர சமயத்தில் நிறையவே தண்ணி விடணும். அப்போ தான் நல்லா பால் ஏறி நல்ல ஒரு நெற்மணியாக நம்மளுக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா பப்பாளி நட்டு ஒரு 2 மந்த் ஆகுது. மறுபடியும் அதுக்கு உரம்லாம் போட்டு தண்ணி கட்டி ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த்துக்குள்ளே பப்பாளி வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட தக்காளி தோட்டம்தான். தக்காளி தோட்டம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே வருது. களைக்கொத்த வந்திருக்காங்க. உரம் போட்டுட்டு அதுக்கும் தண்ணி கட்டணும். தண்ணி கட்டி முடிஞ்சதும் அதுவும் கொஞ்சம் வந்துடும் தக்காளி எல்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. சரி, பாப்பா வந்தது பசிக்குதுன்னு சொன்னால் அவளுக்கு ஏதாவது கொடுக்கலாமேன்னு போயிட்டுருக்கிறேன். பாப்பா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன். ஓகே, பாய்.